2026 திமுக ஆட்சிக்கு வந்துன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிள். 26, 27, 28, 29, 30 எண்டுல உங்களுக்கு எல்லாம் கூப்பன் கொடுப்பேன்னு சொல்வீங்களா? இல்ல இந்த கூப்பன் யாரு திமுக இப்ப 2.5 கோடிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1.5 கோடி பேர் தான் கலைஞர் உரிமை தொகை கொடுத்தா. 1,30,000 பேர் தானே, 1,30,00,000 பேர் தானே கொடுத்தீங்க. இன்னும் 1 கோடி பேர் கொடுக்கவே இல்ல. தகுதி வாய்ந்தவர் நீங்க அன்னைக்கு சொல்லல, இப்ப கூப்பனுக்கு நீங்க தகுதி வாய்ந்தவர் சொல்லலாம். அப்புறம் வந்து என்ன மாற்றீங்கன்னு தெரியல, அதுவே தெரியல. எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? ஆமா, இல்ல அது தகுதி நீங்க நிர்ணயிப்பீங்களா? இல்ல ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நம்ம காங்கிரஸ் வசந்தன்கோ இருக்கக்கூடிய விஜய் வசந்தர் ஒரு டைப் போட்டுக்கிட்டு உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கவர்மெண்ட் வந்து வாங்கி தரேன், கூப்பனை கொடுக்குறோம், வசந்தனுக்கு டைப் பண்றோம், நீங்களே அந்த கூப்பத்தை பண்ணுங்க, பெரிய அமௌண்ட் எங்களுக்கு தள்ளிடுன்னு கூட பண்ணிருக்கலாம். அந்த வேலை இவங்க பண்ணுவானுங்க. எம்ஆர்பி ரேட் அப்படியே போடுங்க. ஆமா பண்ணுவாங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஃப்ரிட்ஜ் 15,000 ரூபாய். அவங்க என்ன கூப்பன் கொடுத்து சொல்லுவாங்களா, இந்த கூப்பன் இந்த வசந்தன் கோல் தான் நீங்க வாங்கினா உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அங்க போய் நீங்க கரெக்டா 8,000 ரூபாய் நீங்க கூப்பன் கொடுக்குறீங்க, 12,000 ரூபாய் வந்து நிக்குதுன்னா அவனுக்கு ஒரு லாபம். சரி வந்துட்டீங்க 8,000 கழிச்சு 4,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு பழைய கூப்பன்ல பழைய ஸ்டாக் எல்லாம் வச்சு தள்ளி விடுவானுங்க. சோ பயனற்ற ஒரு திட்டம். எடப்பாடி தெளிவா சொன்னார், 2,30,00,000 பேரு ஒவ்வொரு மகளிருடைய அக்கௌண்ட்ல தொபுகடின்னு 10,000 முடிஞ்சிச்சு. தொபுகடின்னு விழும். நீங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே உங்களுக்கு கருணை தொகையோ உரிமை தொகையோ என்ன பேரோட வச்சுக்கோங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் இருக்குது. அந்த 10,000 ரூபாய் என்ன திமுக அவலங்களால் நீங்க கஷ்டப்பட்டதுக்கான நிவாரணத்தை கொடுக்குறாரு. நிவாரணம் கொடுக்குறாரு. மருந்து போடுங்க, முதல்ல மருந்து போடுங்க. முதல்ல நீ எந்திரிச்சு நில்லு. உன்னால எங்களை கஷ்டப்பட்டு இருக்காரு. கரண்ட்டுக்கு பில் வந்து 100 ரூபாய் கட்டுறது பில் 167 ரூபாய் கஷ்டப்படுற. 2வது என்ன கஷ்டப்படுற நீ, வீட்டு வரி கஷ்டப்படுற, பால் மோர்ல கஷ்டப்படுற, எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டுக்கிற. முதல்ல ஃபர்ஸ்ட் நில்லு, முதல்ல நில்லு, அப்புறம் பதில் சொல்லணுவாங்களா அந்த மாதிரி முதல்ல நில்லுங்க அப்படின்றதுல அருமையான திட்டம்.